ஹியூண்டாய் மேட்ச்லெஸ் மிக்சர் கிரைண்டர் வழங்கும் ஒரு கை ஓசை. அவளை போட்டோ எடுத்து எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஏமா ஏதாவது பிரச்சனையா? நவ்யா பேசுற தொலைச்சு இன்ஸ்பெக்டர் இவனை கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணு இங்க இருந்த சமயத்துல என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டா. இவளோட நல்ல மனசு உங்ககிட்ட இருந்துதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க போயிட்டு வாங்கப்பா. வரேம்மா. நாங்க போயிட்டு வரோம். நவ்யா சொல்லிட்டு வா. வரேன் பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. சொல்லு முரளி, நவ்யாவை வேற இடத்துக்கு மாத்திட்டீங்களா? ஹலோ, இல்ல ஆண்டி, அதுக்கு முன்னாடி அப்பாவை போலீஸ் தூக்கிட்டாங்க ஆண்டி. என்ன சொல்ற முரளி? ஆமா ஆண்டி, நவ்யாவை மறைச்சு வச்சத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நவ்யா, வித்யாவோட ஃப்ரெண்ட் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அவங்க வண்டி பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். சரி முரளி, நீ அங்க இருக்காத. நீ எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடு, இல்லன்னா உன்னையும் தூக்கிடுவாங்க. சரி ஆண்டி. ஹலோ சார், நான் வேம்பயிர் பேசுறேன். தனியா சொல்ல சாருங்களா? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க ஐயரே. அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. இந்த ஒரு நிமிஷம் வர சொல்றேன். பானு, பானு, இதோ வந்துட்டங்க. நம்ம வேம்பு ஐயர் வந்துட்டு ஏதோ பேசணும்னு சொல்றாரு. பேச கொடுங்க. ஹலோ. சொல்லுங்கய்யா. அப்படியா? ஆமா, 28 தான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு தான் என் புள்ள நரேனுக்கு பிறந்த நாள். அன்னைக்கே பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். சரிங்க. என்ன விஷயம்? நரேனுக்கு நடுவுல ஆக்சிடென்ட் ஆகி புள்ள பாவம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ. அதான் வர 28ஆம் தேதி அவன் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஆயுஸ் ஹோமம் பண்ண சொல்லியிருந்தேன். அதான் ஐயர் போன் பண்ணியிருந்தாரு. நல்ல விஷயம். சார், நரேன் இல்லையா? இல்லைங்களே, வெளில போயிருக்கான். நீங்க யாரு சார்? என்ன ஞாபகம் இல்லையா? என்ன நீங்க பாத்திருக்கீங்க? நம்ம கடைக்கு கூட வந்திருக்கீங்க சார். ஐயோ சாரிங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. மருந்து மாத்திரெல்லாம் நிறைய சாப்பிட்றேன்னா கொஞ்சம் ஞாபகம் மருந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. மன்னிச்சிடுங்க. ஐயோ பரவாயில்லைங்க சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனையோ பேரை பாப்பீங்க. எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியும் சார். நான் அடுத்த தெருவில் தான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. தம்பி நரேன் நேத்து நம்ம கடைக்கு வந்திருந்தாரு. அவருக்கு நான் தான் எப்பவும் மெடிசன் தருவேன். நேத்து அவர் வரும்போது அவர் கேட்ட மருந்துகள்ல ஒரு மாத்திரை மட்டும் ஸ்டாக் இல்ல. தம்பி டென்ஷன் ஆகி என்ன திட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு மனசு கேட்கல. கஸ்டமர் கேட்ட மெடிசன் தர முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் ஸ்டாக் லிஸ்ட்ல தேடி கண்டுபிடிச்சு தம்பி கேட்ட மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நரேன் மாத்திரை கேட்டானா? அவன் கேட்டுக்க மாட்டானே. என்ன சார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நரேனுக்கு நான் தான் ஒவ்வொரு வாரமும் மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். வாரம் வாரம் மெடிசன் தரீங்களா சார்? அந்த மெடிசன் எப்படி கொடுங்க சார்?
மாமா இது சாதாரண மாத்திரை தான். அவருக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வர சொல்லிருப்பாரு. சார் நீங்க கிளம்புங்க, சரிம்மா. நான் கொடுத்துக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. சார். அகிலா அந்த மாத்திரையை கொடு. மாமா கொடுமா எதுக்கு மாமா? நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? கொடுமா சொல்றேன். என்னம்மா சாதாரண ஃபீவருக்கு எவ்வளவு மாத்திரையா போடுவாங்க? சார் நீங்க சொல்லுங்க, நரேனுக்கு எதுக்கு இவ்வளவு மாத்திரை? இந்த மாத்திரை எல்லாம் எதுக்கு சாப்பிடுவாங்க? நரேன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைங்களா? மாமா நான் சொல்றேன் மாமா. கடைக்காரரே நீங்க கிளம்புங்க. மாமா அவர் போகட்டும் மாமா. பாவம் கடையில ஆள் இருக்காங்களோ என்னவோ. என்னம்மா இந்த மாத்திரை எல்லாம் எதுக்கு தானமா கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு போக அவருக்கு நேரம் ஆயிட்டு போதானே. சார், என் பையனுக்கா இவ்வளவு மாத்திரையும்? எதுக்கு இதெல்லாம்? வேணாமா, நான் சொன்னா தப்பா போயிடும். நீங்க உங்க புள்ளகிட்டே கேட்டுக்குங்க. இப்படி கொடுங்க. மாப்பிள்ள நில்லுங்க. அகிலா நீ நில்லு. மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? நரேனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட மருந்து மாத்திரை எல்லாம் போட மாட்டான், அதுவா சரியாயிடும்னு விட்டுருவான். அகிலா அகிலா நீ சொல்லுமா. ஏம்மா அமைதியா இருக்க? மாப்பிள்ள 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 சொல்லு மாப்பிள்ள. உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க மறைக்கிறீங்க. சொல்லு மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள ப்ளீஸ். மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இல்ல இல்ல நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லும்போது அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. இங்க பாரு, நான் உன் வயசை தாண்டி வந்தா சொல்லு. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னு சொல்லு சரவணா. சரவணா சொல்லு சரவணா. மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் தான் நினைச்சோம். உங்க வாழ்க்கையே இந்த வீல் சேர்க்குள்ள முடங்கி போச்சு. அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்போது இன்னொரு அதிர்ச்சிய உங்களால தாங்க முடியாதுன்னு தான் மாமா மறைச்சிட்டோம். மாமா மனசு தேத்திக்கங்க. நான் சொல்ல போற விஷயம் நிச்சயமா தாங்கிக்கக்கூடிய விஷயம் இல்லை. உங்க மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க மாமா. மாமா நரேனுக்கு கேன்சர் மாமா. சரவணன் என்னமா சொல்றான்? அவன் ஏதோ வளர்றாமா. அவன் ஒரு பைத்தியமா. அவனுக்கு எதையும் சரியா சொல்ல தெரியாதுமா. நீ சொல்லுமா. என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லைல்ல, நரேனுக்கு ஒண்ணு இல்லைல்லம்மா. மாமா சரவணன் சொன்னது உண்மைதான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா
நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தான் இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். இல்ல என் பிள்ளைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவளுக்கு ஒண்ணு ஆகாது. என் புள்ள பானு 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 ஐயோ, பானு பானு என்னாச்சுமா? ஐயோ தண்ணி கொண்டாமா அவளுக்கு. ஐயோ சீக்கிரம் தண்ணி கொண்டாமா அவளுக்கு. சீக்கிரம் கொண்டு வா. தண்ணி எடுத்துட்டு வா. பானு 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 அத்தை, என்னாச்சு பாருப்பா. சரவணா என்னாச்சுன்னு பாருப்பா. தண்ணி கொண்டு வா. அத்தை, அத்தை. அத்தை, பானு எழுந்திருங்க. அத்தை அத்தை, அத்தை பானு தா, குடு. அம்மா, பா அத்தை, அத்தை. அத்தை, எழுந்திருங்க அத்தை. அத்தை இங்க பாருங்க. பானு 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 நரேன், நரேன், பானு பானு உனக்கா இப்படி எல்லாம் ஆகணும்? ஐயோ அழாதம்மா பானு, அழாதம்மா பானு, அழாதம்மா. எனக்கு தெரியுமா நம்ம பையன் ரொம்ப நல்ல வேண்டியவன். எவ்வளவு அநியாயம் பண்ண நானே உயிரோடு இருக்கும்போது நம்ம பையனுக்கு ஒண்ணு ஆகாதரி. அழாதரி, அழாத பானு, அழாத. எப்பா சரவணா அகிலா உங்க 2 பேருக்கு விஷயம் தெரிஞ்சு எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேப்பா. அது சரி, எங்க புள்ளையா எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டான். உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? மாமா ப்ளீஸ் அழாதீங்க மாமா. நரேனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணு இல்ல நீ இப்ப சொல்ற. அப்பதான் நீ தானப்பா அவனுக்கு கேன்சர்னு சொன்ன. அகிலா, நரேன் எங்கம்மா? என் புள்ள எங்கம்மா? அம்மா, அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்குமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஐயருக்கு போன் பண்ணி என் புள்ள பிறந்த நாளுக்கு ஆயுஸ் ஹோமம் பண்ண சொல்லி தேதி குறிச்ச. அதுக்குள்ள என் தலையில இப்படி ஒரு இடிய போட்டுட்டீங்களே. ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு உசுர் வேணும்னா என்ன எடுத்துக்கோ. ஏப்பா என் புள்ளைய விட்டுறேன். என் புள்ளதான் எனக்கு கொள்ளை வைக்கணும், அவனுக்கு கொள்ளை வைக்க கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா முதல்ல நான் உசுர விட்டுறேன். என்ன பாலு, கதைய பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? என்னன்னே தெரியல மாயா. 2 நாளா நானும் கதை எழுதணும்னு ட்ரை பண்றேன். கற்பனையே வர மாட்டேங்குது. சரி, கற்பனை வரும்போது எழுதிக்கோங்க. அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? இல்ல மாயா, பத்திரிகை ஆபீஸுக்கு கதை எழுதி அனுப்பணும். நாளைக்கு தான் டெட்லைன். ஒரு வாரம் எழுதலைன்னா என்ன? இந்த டூர் பேக்கேஜ் பாருங்களேன். யூரோப் கண்ட்ரீஸ்க்குலாம் நான் போனதே இல்ல. ஐஸ்லாந்து, நார்வே இதெல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு டிக்கெட் புக் பண்ணிடுவா. எனக்கு இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது பாலு. என்ன பாலு, ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்ல மாயா, கொஞ்ச நாள் போகட்டும். ஆமா, கல்யாணம் புதுசுல போகாம அப்புறம் எப்ப போறதா? பாருங்க பாலு, உங்ககிட்ட போலாமான்னு பெர்மிஷன்லாம் நான் கேட்க வரல. நம்ம 2 பேரும் இந்த டூருக்கு கண்டிப்பா போறோம்னு இன்ஃபார்ம் தான் பண்றேன், அவ்வளவுதான். சரி வாங்க, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். இல்ல மாயா, இன்னும் கதையே எழுத ஆரம்பிக்கல. நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வாங்க.
என்ன தேடுறீங்க? சொர்ணமுகி எங்க? அவங்களையும் நீங்க தேடுறீங்க? ஒரு அக்யூஸ்ட போலீஸ் தேடாம வேற யார் தேடுவா? விக்ரம், அதிகமா பேசாதீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களே ஏன் அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்றதுக்கு எத்தனையோ பண்ணிருக்கா. இப்போ கையும் களவுமா ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா. நவியாவை கடத்தினது சொர்ணமுகி தான். கடத்தினது மட்டும் இல்ல, அவளை ஒரு வயசான பேஷண்ட்டுக்கு ஆயாவா வேலை செய்ய வச்சிருக்கா. இதுக்காகவே கொத்தடிமைகள் கேஸ்ல அவளை தூக்கி உள்ள போடலாம். 4-5 வருஷம் வெளியில வரவே முடியாது. விக்ரம், நீங்க யார் மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேல காமிக்காதீங்க. நவ்யாவை எதுக்காக அவங்க கடத்தணும்? வசந்தி மனசை குளிர வைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? சட்டம் இப்ப எங்கேயோ போயிருச்சு. முன்ன மாதிரி பிடிக்காதவங்க மேல பொய் கேஸ் போட்டு பழி வாங்குறதெல்லாம் இப்ப நடக்காது. சொர்ணமுகி என்ன சாதாரண ஆளா? நான் பொய் கேஸ் போட்டா அப்புறம் என் யூனிஃபார்முக்கே உழ வச்சிருவான்னு எனக்கு தெரியாது. நவிய டியூஷன் போகும்போது சொர்ணமுகி தான் மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட்டை சாப்பிட வச்சு கடத்திருக்கா. கடத்துனது மட்டும் இல்ல, நவ்யாவை உடுமலைப்பேட்டையில் இருக்கிற அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சு நவ்யாவை அங்க அடைச்சு வச்சிருந்திருக்கா. விக்ரம், இது நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? தெரியும், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்ட எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்ல, நவ்யாவையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நவ்யாவா? வசந்தி, நவ்யாவை கூட்டிட்டு வா. நவ்யா, நவ்யா, இத்தனை நாளா எங்கம்மா போயிருந்த? தொடாதீங்க. நவ்யா என் பொண்ணு. அவகிட்ட பேச பாசத்தை காட்ட எனக்கும் உரிமை இருக்கு. அப்பா, இனிமே உங்களுக்கு அந்த உரிமை இல்ல. நான் உங்ககிட்ட பேச கூட விரும்பல. நவ்யா, என்ன சொல்ற நீ? உன்னை காணாம நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? அந்த கவலையில தான் நீங்க அம்மாவையும் எங்களையும் தவிக்க விட்டுட்டு மாயா ஆண்டி கழுத்துல தாலி கட்டினீங்களா? சொல்லுங்கப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பாலு, நீங்க பெத்த பொண்ணு தானே கேக்குறா? இனிமே அவர் என்ன பதில் சொல்லி என்ன ஆக போகுது? அந்த சொர்ணமுகி எங்க இருக்கான்னு கேட்டு வர சொல்லுங்க. அவகிட்ட முடிவா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம். அவளுடைய முடிவு என்னன்னு நான் பாத்துக்கிறேன் வசந்தி. மாயா, பாலு 2 பேரும் நல்லா கேட்டுக்காங்க. இந்த கேஸ்ல முதல் அக்யூஸ்ட் யார் தெரியுமா? சொர்ணமுகியும் அவளுடைய அண்ணன் சேதுபதியும். 2வது அக்யூஸ்ட் சேதுபதியுடைய பையன் முரளி.
அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இப்போ நாங்கள் அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். சொர்ணமுகி சொல்லி தான் நவ்யாவை கடத்தி வச்சு நாங்கள் குடும்பம் பண்ணனே அவங்க அண்ணன் சேதுபதியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். அவங்க பண்ண கொடுமைய நீங்க யாரும் பார்க்கல, பார்த்திருந்தீங்க அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொர்ணமுகி தான். சேதுபதி கிட்ட கூட அவ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினதை நான் கேட்டேன்.